அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வல்லம் தந்த வல்லவன் மேக்ஸ் டெஸ்ட் சீரீஸ்ல டெஸ்ட் நம்பர் 2க்கான டிஸ்கஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். சரிங்களா? டெஸ்ட் நம்பர் 2ஓட போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஆப்டிடியூட் பார்ட்ல இருந்து எல்சிஎம் அண்டு ஹச்சிஎஃப், அதே மாதிரி ரீசனிங் பார்ட்ல என்ன கேட்டணும் அப்படின்னா, விடுபட்ட மற்றும் தவறான எண்ணை கண்டறிதல். ஆப்டிடியூட் பார்ட்ல 25 கொஸ்டினும் ரீசனிங் பார்ட்ல 15 கொஸ்டினும் மொத்தம் 40 கொஸ்டின் கேட்டிருந்தோம். 40 கொஸ்டினுக்கான டிஸ்கஷன் வீடியோ பார்ப்போம். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எல்சிஎம் ஹச்சிஎஃப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான டாபிக். சரிங்களா? இதுல அதிகப்படியான கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ரீசெண்டா கேட்டுட்டே வராங்க. டிஃப்ரெண்டா கொஞ்சம் கேட்டுட்டு வராங்க. சரிங்களா? ஒவ்வொரு கொஸ்டினா பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், என்ன சொல்லியிருக்காங்க? இரு எண்களின் மீச்சிறு மடங்கு. மீச்சிறு மடங்குனா என்ன கொடுத்துருக்காங்க? எல்சிஎம் வந்து 180 கொடுத்திருக்காங்க. எனில் கீழ்கண்டவற்றுள் எது அந்த எண்களின் மீப்போவாக இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ என்ன வாய்ப்பால போகும்? 4ஆம் வாய்ப்பால போகும். 1 2 ஈர்னாங்க 8. இதுக்கப்புறம் இது ரெண்டையும் பொதுவா எதுவுமே வகுக்காது. அப்போ என்னோட எல்சிஎம் வந்து என்ன வரும்னா, இந்த இருக்கிற எல்லாத்தையும் பெருக்கிறது. 4 × 1 × 2, அப்போ 4 2 8ன்னு வரும். என்னோட ஹச்சிஎஃப் என்ன வரும்? ரெண்டையும் பொதுவா எந்த நம்பர் வகுக்கு? 4 அப்படின்னு சொல்லி வகுக்குச்சுங்களா? இப்போ இது ரெண்டையும் பாருங்களேன், என்ன சொல்லலாம்? 8 வந்து 4ஆல டிவைட் ஆகும். கரெக்டா? அப்ப என்ன கான்செப்டா வந்துன்னா, எல்சிஎம் வந்து எதால டிவைட் ஆகும்னா ஹச்சிஎஃப் ஆல டிவைட் ஆகும். அப்போ கொடுத்துக்கிற ஆப்ஷனை பாருங்க, எது 180 வகுக்காதுன்னு பாருங்க. அப்போ அதுதான் எனக்கு ஆன்சரா வரும். சரிங்களா? 45 வகுக்குமா? வகுக்கும். 45 ஒரு 4 தடவை போட்டால் எனக்கு என்ன வந்துடும்னா 180 வந்துடும். அதே மாதிரி 60 ஒரு 3 தடவை போட்டால் என்ன வந்துடும்னா 180ன்னு வந்துடும். 90 ஒரு 2 தடவை போட்டால் எனக்கு என்ன வந்துடும்னா 180. 75 மட்டும்தான் எனக்கு 180 வகுக்காது. சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 180. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்சிஎம் இஸ் டிவைடட் பை ஹச்சிஎஃப். அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் சி ஆப்ஷன். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து கொஞ்சம் நம்பர் கொடுத்து அடுக்கு வேற கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி சம்மு கேட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க? 2√2 3√2 × 5 × 7. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 2√2 × 3 × 5√2 × 7. மூணாவது 2 × 3 × 5 × 7. சரிங்களா? இப்போ கேட்கறது நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? எல்சிஎம்னா பாருங்களேன், இப்போ இந்த கொடுத்துருக்கிறதுல என்னென்ன நம்பர்லாம் கண்ணுக்கு தெரியுதுன்னு பாருங்க. அது எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. என்னென்ன நம்பர்லாம் நம்ம கண்ணு தெரியுது? 2 தெரியுது, 3 தெரியுது, 5 தெரியுது, 7 தெரியுது. எல்சிஎம்னா என்ன சொல்லுவோம்? லீஸ்ட் காமன் மல்டிபிள். சரிங்களா? அப்போ லீஸ்டுக்கு ஆப்போசிட் என்ன சொல்லுவோம்? ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அப்போ 2 பவர்ல எது ஹையஸ்டா இருக்குன்னு பாருங்க. எது ஹையஸ்டா இருக்கு? 2 இருக்கு. அதே மாதிரி 3 பவர்ல 2, 5 பவர்ல 2, 7 பவர்ல 1. அப்ப இதை பெருக்குங்களேன். 2 ஸ்கொயர் என்ன வரும்னா 4 × 3 ஸ்கொயரு 9, 5 ஸ்கொயரு 25 × 7. அப்போ 4 25 பெருக்குனா என்ன வரும்? 100, 9 63. அப்ப ஆன்சர் என்ன வரும்னா 6300 வரும். என்னோட எல்சிஎம் வந்து என்னன்னா 6300. ஏ ஆப்ஷன். இதுவே ஹச்சிஎஃப் கேட்டாங்க அப்படின்னா, இதுல எல்லாத்துலயும் என்ன நம்பர் பொதுவா இருக்குன்னு பாருங்க. எல்லாத்துலயுமே 2 3 5 வந்து இருக்கு. அப்போ 2 × 3 × 5 × 7. ஹச்சிஎஃப் என்ன சொல்லுவோம்? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்போ ஹையஸ்டுக்கு ஆப்போசிட் என்ன வரும்? லீஸ்ட்னு வரும். சரிங்களா? அப்போ 2 பவர்ல எது லீஸ்டா இருக்குன்னு பாருங்க. 2 பவர்ல எது லீஸ்டா இருக்குன்னா 1, 3 பவர்ல எது லீஸ்டா இருக்கு? 1, 5 பவர்ல எது லீஸ்டா இருக்கு? 1, 7 பவர்ல 1. அப்ப என்ன வரும்? இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 5 2 10, 3 7 21. அப்ப ஆன்சர் வந்து என்ன வரும்னா 210.
10ன்னு வரும். சரிங்களா? எல்சிஎம் கேட்டா இருக்கிற எல்லாத்தையுமே எழுதிட்டு லீஸ்ட், அப்போ அதுக்கு ஆப்போசிட் ஹையஸ்ட், பவர்ல எது ஹையஸ்டா இருக்கோ அதை எடுத்து எழுதணும். சரிங்களா? இந்த மாடல்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன். அடுத்து தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் வந்து ரீசனிங்ல ஒன்று கேட்டிருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க? 2, 5, 10, 17, 26, 37, 50, 64. என்ன கேட்டிருக்காங்க? தவறான எண்ணை கண்டறிய. இப்போ 2 நம்பருக்காக வித்தியாசம் பாருங்க. என்ன வரும்? 3, இங்க 5, இங்க 7, இங்க 9, இங்க 11. என்ன பண்றாங்க? 2 2ஆ கூட்டிட்டு போகுது. சரிங்களா? அப்ப அடுத்து என்ன வந்திருக்கணும்? 13, அதுக்கப்புறம் 15ன்னு வந்திருக்கணும். சரிங்களா? ஆனா இங்க பாருங்களேன், இது ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்தா என்ன வருது? 14ன்னு வருது. ஆனா நமக்கு என்ன வந்திருக்கணும்? 15ன்னு வந்திருக்கணும். அப்ப இதுதான் எனக்கு தப்பா இருக்கு. சரிங்களா? அப்ப ஆன்சரு பி ஆப்ஷன் கரெக்டா வரும். அதுக்கு ஆன்சர் வந்து 64. அடுத்து ஃபோர்த் சம் பாருங்க. ஃபோர்த் சம் என்ன சொல்லியிருக்காங்க? 2 பகா எண்கள் x, y. அப்போ x, y பத்தி என்ன சொல்றாங்க? ரெண்டுமே பகா எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பகா எண்கள்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா பிரைம் நம்பர்ஸ். பகா எண்கள் பிரைம் நம்பர்னா என்னன்னா ஒன்னாலையும் தன்னாலையும் டிவைட் ஆகுறது மட்டும்தான் பகா எண்கள். எக்ஸாம்பிளுக்கு 13, இது வந்து எதால டிவைட் ஆகும்? 1ஆல டிவைட் ஆகும், 13ஆல டிவைட் ஆகும். ரெண்டுக்கும் நடுவில் வேற நம்பர் சொல்ல முடியாது. சரிங்களா? அப்ப இது வந்து பகா எண்கள், பிரைம் நம்பர். இது 14ன்னு எடுத்துக்கிட்டா என்ன சொல்லலாம்? 1ஆல டிவைட் ஆகும், 14ஆல டிவைட் ஆகும், அது போக 2ஆல டிவைட் ஆகும், 7ஆல டிவைட் ஆகும். நடுவில் ஒரு 2 நம்பர் சொல்ல முடியாது. அப்ப இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பகு எண் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பகு எண்ணா இங்கிலீஷ்ல என்னன்னா காம்போசிட் நம்பர். காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ எக்ஸோயும் பகா எண்கள். 2 நம்பர் பகா எண்ணு கொடுத்துருந்தா அதுக்கு எனக்கு HCF என்ன வரும்னா 1ன்னு வந்துடும். சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கிறோம். 2 நம்பரும் பகா எண்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டுக்கும் காமனா எதுவுமே இருக்காது. அப்போ HCF வந்து எனக்கு என்ன வரும்னா 1ன்னு வரும். அவங்க வேற என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? எல்சிஎம் வந்து 119ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ என்ன கேட்குறாங்கன்னா 3y - x-ஓட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே நேரத்தில் வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா x greater than y. x தான் பெரிய நம்பரு, y சின்ன நம்பர். சரிங்களா? இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். கொடுத்துருக்குற 2 நம்பரை பெருக்கிறது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா அந்த 2 நம்பரோட எல்சிஎம்மையும் அந்த 2 நம்பரோட HCF-ஐயும் பெருக்கிறதுக்கு எனக்கு ஈக்குவலா இருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? என்னன்னா கொடுத்துருக்கிற 2 நம்பரை பெருக்குனா வர்ற ஆன்சரும் அந்த 2 நம்பருக்கு எல்சிஎம்மையும் HCF-ஐயும் பெருக்குனா என்ன ஆன்சர் வருமோ ரெண்டுமே எனக்கு சேமா இருக்கும். சரிங்களா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோமே. x × y ஈக்குவல் டு எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க? 119 × HCF 1. அப்போ ரெண்டையும் பெருக்குனா 119. அப்போ 2 நம்பரை பெருக்குனா எனக்கு என்ன வருதா? 119. அப்போ சின்ன நம்பரா பிரிச்சு எழுதும். 119 என்ன வாய்ப்பாடு போடலாம்னா 7ஆம் வாய்ப்பாடு போடலாம். 7ஆம் வாய்ப்பாடு போட்டால் என்ன வரும்? 1 7 7 மிச்சம் 4 49, 7 7 49, 17 மிச்சம் 1. சரிங்களா? அப்போ 119 நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா 7 17ன்னு பிரிச்சிருக்கேன். நமக்கு என்ன கண்டிஷனு? எக்ஸ் பெருசா இருக்கணும். சரிங்களா? அப்போ x × y வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 17 × 7. அதாவது எக்ஸ் வந்து எனக்கு 17, y வந்து 7. இப்போ அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு போவோம். என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? 3y - x-ஓட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ 3 × y இருக்க இடத்துல 7, x இருக்க இடத்துல 17. அப்போ 3 என்ன வரும்? 21 - 17, ஆன்சரு 4ன்னு வரும். சரிங்களா? அப்போ ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சரு சி ஆப்ஷன். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டியது 2 பகா எண்ணு கொடுத்தா அதுக்கு HCF வந்து 1ன்னு வரும். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி சால்வ் பண்றதுன்னு பாருங்க. இந்த மாடல்ல ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது கொஞ்சம் முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்து 5வது கொஸ்டின். 5வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ரூட்டும் கியூப் ரூட்டும் கொடுத்து அதுக்கு மீச்சிமா என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இது சும்மா சிம்பிளான சம் தான்.
169 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்தால் என்ன வரும்? 13 வரும். அதே மாதிரி கியூப் ரூட் ஆஃப் 27 இதை வெளியில் எடுத்தால் என்ன வரும்னா 3ன்னு வரும். அதே மாதிரி கியூப் ரூட் ஆஃப் 64 இதை வெளியில் எடுத்தால் என்ன வரும்? 4ன்னு வரும். 144 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்தால் என்ன வரும்? 12ன்னு வரும். இது எல்லாமே நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச நம்பர், அதனால தான் டக்குன்னு போட்டாச்சு. இப்போ இந்த நம்பருக்கு எல்சிஎம் பாருங்க. எல்சிஎம் பார்த்தா என்ன வரும்? 13 3 4 12. இப்போ என்ன வாய்ப்பாடு போடலாம்? 4ஆம் வாய்ப்பாடு போடலாம். 4ஆம் வாய்ப்பாடு போட்டால் என்ன வரும்? 13 3 1 4 4 3 4 12. அடுத்து 3ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 13 1 1 1. அப்போ என்னோட எல்சிஎம் வந்து என்ன வரும்னா 3 × 4 × 13 வரும். சரிங்களா? அப்போ 13 3 39 × 4 ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா எவ்வளோ வரும்னா 156ன்னு வரும். ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் வந்து கரெக்டாக வரும். சரிங்களா? ஸ்கொயர் ரூட்டு கியூப் ரூட்டு கேட்டு அதுக்கு மீச்சியமாக கேட்டிருக்காங்க. எல்லாத்தையுமே நான் வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்து எல்சிஎம் பார்த்தா என்ன வரும்னா 156ன்னு வரும். அப்போ 5th கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ ஆப்ஷன். அடுத்து 6th. எந்த மிக சிறிய எண்ணுடன் 7ஐ குறைக்கன்னு கேட்பாங்க அல்லது கழிக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? 7ஐ குறைக்க அது 15 24 28 மற்றும் 32 ஆகியவற்றால் வகுப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்கிறதுக்கு எல்சிஎம் பாருங்க. எல்சிஎம் பார்த்தா என்ன வரும்? 32. சரிங்களா? 3ஆல போட்டால் என்ன வரும்? 5 3 15 8 3 24 28 32. அதுக்கப்புறம் 2ஆம் வாய்ப்பாடு போட்டால் என்ன வரும்? 5 4 2 8 14 16. அடுத்து திருப்பி 2ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 2ஆம் வாய்ப்பாடு போட்டால் 5 2 4 7 2 14 8 2 16. திருப்பி 2ஆம் வாய்ப்பாடு போட்டால் என்ன வரும்? 5 1 7 4. அப்போ இதுக்கப்புறம் பொதுவாக எதுவுமே வகுக்காது. அப்போ என்னோட எல்சிஎம் வந்து என்ன வரும்னா 3 × 2 × 2 × 2 × 5 × 7 × 4. இப்போ பெருக்குனா என்ன வரும்? 3 2 6 6 2 12 12 2 24 24 5 எவ்வளோ வரும்னா 120 7 × 4. அப்போ பெருக்குனா என்ன வரும்? இது ரெண்டையும் பெருக்குனா 480 × 7. இதை பிறகுனா என்ன வரும்? 0 8 56 மிச்சம் 5 4 28 28 + 5னா 33. அப்போ என்னோட எல்சிஎம் வந்து என்ன வந்திருக்குன்னா 3360. அப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷனை பாருங்க, எதுல 7 கழிச்சா என்னோட எல்சிஎம் வருதுன்னு பாருங்க. அல்லது தேவையான எண் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட எல்சிஎம் குறைக்க கழிக்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன வரும்? ப்ளஸ் எந்த நம்பரு 7. அப்போ அதோட கூட்டி விட்டுருங்க. சரிங்களா? எல்சிஎம் என்ன வந்திருக்கு? 3360 + 7. ஆன்சரு 3367. அப்போ என்ன ஆப்ஷன் வரும்னா சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டாக வரும். என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சிஎம் பார்க்குறோம், வர்ற ஆன்சரை பார்க்குறோம். தேவையான எண் வந்து என்னன்னா எல்சிஎம் ப்ளஸ் குறைக்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட் +7 போட்டுக்கோம். இது கூட்ட அப்படின்னா என்ன பண்ணா மைனஸ்னு போகணும். இது வந்து நம்ம சம்ம படி செய்யுது. சரிங்களா? ஷார்ட்டா எப்படி பண்ணலாம் அப்படின்னா 7ஐ குறைக்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஒவ்வொரு ஆப்ஷன்ல இருந்தும் 7 கழிங்க. 7 கழிச்சா என்ன வரும்? 33 53. பி ஆப்ஷனை பாருங்களேன். பி ஆப்ஷன் என்ன இருக்கு? 33 53. 7 கழிச்சா என்ன வரும்? 33 46 3346 வரும். அடுத்து சி ஆப்ஷனை பாருங்களேன். 3367 - 7. அப்போ என்ன வரும்? 3360. அடுத்து 4637 - 7. ஆன்சரு 4630 வரும். கரெக்டா? இப்போ ஒரே ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். என்ன நம்பர் எடுத்துக்கலாம்னா 15ன்னு எடுத்துக்கிறோம். இது எதோட ஃபேக்டரி? 3 5 3 5 15. அப்போ எனக்கு வந்திருக்கிற ஆப்ஷனு 3ஆல டிவைட் ஆகணும், 5ஆலையும் டிவைட் ஆகணும். சரிங்களா? இப்போ இதில் பாருங்களேன்,
இது எனக்கு 5ஆல டிவைட் ஆகாது, இதுவும் 5ஆல டிவைட் ஆகாது. ஏன் 5ஆல டிவைட் ஆகுதுன்னா இப்போ கடைசி டிஜிட் வந்து எனக்கு ஒன்று 0 அல்லது 5ன்னு வரும். அப்படி வந்தால் மட்டும்தான் எனக்கு 5ஆல டிவைட் ஆகும். அப்போ இது ஆகாது, இது ஆகாது, இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று ஆகும். சரிங்களா? 5 பார்த்து 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணாச்சு. அடுத்து 3 வாங்கினேன், 3ஆல டிவைட் ஆகணும்னா என்ன வரணும்? அதோட சம்மு வந்து எனக்கு 3ஆல டிவைட் ஆகணும். இப்போ இதை கூட்டினா என்ன வரணும்? 13 வரும். 13 வந்து 3ஆல டிவைட் ஆகாது. சரிங்களா? ஆனா இதை பாருங்களேன், இது என்ன வரும்? 6, 6 + 6 12, 12 வந்து 3ஆல டிவைட் ஆகும். அப்போ சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? சமப்படி போட்டால் இது வரும், ஷார்ட்டாக போட்டால் இது வரும். சரிங்களா? இது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? 7வது சம். 7வது சம் வந்து அடுத்த வரும் எண்ணெயை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இங்க என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இங்க இருந்து இங்க வர்றதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 2ஆல பெருக்கி ஒரு 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ என்ன வரும்? 4 × 2 - 1. அப்போ 8 - 1 ஆன்சரு 7. அடுத்து இங்க இருந்து இங்க வர்றதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 2ஆல பெருக்கி ஒரு 1 ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 7 × 2 + 1 ஆன்சரு 14 + 1 ஆன்சரு 15. இதே மாதிரி இங்க இருந்து இங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு 2ஆல பெருக்கி ஒரு 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு 2ஆல பெருக்கி ஒரு 1 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ மைனஸ் ப்ளஸ் அடுத்து மைனஸ். சரிங்களா? அப்போ 235 ஒரு 2ஆல பெருக்கி ஒரு 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன வரும்? பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? 470 - 1 ஆன்சரு 469 வரும். சரிங்களா? அப்போ 7வது ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? அடுத்து 8வது கொஸ்டின். 8வது கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 3 எண்களின் விகிதம். விகிதம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4:5:7. அதே மாதிரி எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க? 5600 கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, ஹச்சிஎஃப் வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதுக்கு ஃபார்முலா வந்து என்னன்னா, ஹச்சிஎஃப் = எல்சிஎம் பை எத்தனை வீதம் கொடுத்துருக்காங்களோ அத்தனை வீதத்தால பெருக்கணும். முதல் விகிதம் இன்ட்டு 2ஆம் விகிதம் இன்ட்டு 3ஆம் விகிதம். அப்போ என்ன வரும்? 5600 பை 4 × 5 × 7. 1 7 7, 8 56, 800. சரிங்களா? ஐநாங்க என்ன வரும்? 20ன்னு வரும். அப்போ ஒரு 0க்கு ஒரு 0, ஒரு 2 இங்கே 40ன்னு வரும். அப்போ ஆன்சரு 40ன்னு வரும். அப்போ ஏ ஆப்ஷன் கரெக்டாக வரும். இதே இது நமக்கு விகிதமும் ஹச்சிஎஃப்பும் கொடுத்துருந்தாங்கன்னா, இது ரெண்டும் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா வந்து என்னன்னா, எல்சிஎம் = ஹச்சிஎஃப் இன்ட்டு முதல் விகிதம் இன்ட்டு 2ஆம் விகிதம். சரிங்களா? இந்த ரெண்டு ஃபார்முலா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து 9வது சம். 9வது சம் என்ன கொடுத்துருக்காங்க? தவறான ஒன்றை கண்டறிக. என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 56, 58, 62, 70, 84, 118, 182. இப்போ ரெண்டு நம்பரா வித்தியாசம் பாருங்களேன். 2, 4, 8. அதாவது 2⁻1, 2⁻2, 2⁻3. அடுத்து என்ன வந்துருக்கணும்? 2⁻4. 2⁻4னா 16ன்னு வந்திருக்கணும். சரிங்களா? அப்போ ரெண்டையும் கழிச்சா என்ன வந்திருக்கு? 14ன்னு வந்திருக்கு. நமக்கு என்ன வந்திருக்கணும்? 16ன்னு வந்திருக்கணும். அப்போ இதுதான் நமக்கு தப்பா இருக்கு. சரிங்களா? அப்போ சி ஆப்ஷன் வந்து கரெக்ட். 10வது கொஸ்டின். 10வது கொஸ்டின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, தியரி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இதுல கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு கொஸ்டின்ல இந்த வார்த்தைலாம் வருதான்னு பாருங்க. அதிகபட்ச, மிகப்பெரிய, மிக நீளமான, இந்த வார்த்தையெல்லாம் வந்துச்சுன்னா என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த வார்த்தை எதுவுமே வரல அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்களேன். என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு அறையின் நீளம், நீளம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 7 மீட்டர். அதே மாதிரி அகலம் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா
3 மீட்டர் 85 சென்டிமீட்டர். கட்சி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 12 மீட்டர் 95 சென்டிமீட்டர். சரிங்களா? இப்போ 1 மீட்டர் இன்னொன்று சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ல பாருங்களேன், எல்லாமே சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம சம்மையை எதுல மாத்தணும்னா சென்டிமீட்டர்ல மாத்தணும். சரிங்களா? நமக்கு தெரியும் 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்ப இங்க என்ன வரும்? 700 சென்டிமீட்டர். இங்க இங்க ஒரு 300, இங்க ஒரு 85. அப்ப ஆன்சரு 385. அடுத்து இங்க ஒரு 1200, அது போக ஒரு 95. அப்போ 1295. என்ன சொன்னோம்? இந்த வார்த்தையெல்லாம் வந்த HCF இல்லாட்டி LCM ரீட் பண்ணி பாருங்க. 3 அளவுகளையும் சரியாக அழக தேவைப்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம் என்ன? அதிகபட்ச அப்படின்னு வந்திருக்கேன். அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா HCF கண்டுபிடிக்கணும். எதுக்கு HCF கண்டுபிடிக்கணும்னா 700 385 1295க்கு HCF நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கண்டுபிடிச்சு பார்ப்போம். 700 385 1295. என்ன வாய்ப்பாடு போடலாம்? 7ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 7ஆம் வாய்ப்பாடு போட்டா என்ன வரும்? 1 7 7 ஒரு 2 0. 5 35, மிச்சம் ஒரு 3, 5 35. அடுத்து 1 7 7, மிச்சம் ஒரு 5. 59னா 8 56, மிச்சம் ஒரு 3. 35னா 5 35. அடுத்து திருப்பி 5ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 5ஆம் வாய்ப்பாடு போட்டா 20 5 100, 11 5 55, 3 5 15, மிச்சம் ஒரு 3 7. சரிங்களா? இதுக்கப்புறம் இதை 3ஐயும் பொதுவாக எந்த நம்பருமே நமக்கு வகுக்காது. அப்ப என்னோட HCF வந்து என்ன வரும் அப்படின்னா 7 × 5 ஆன்சரு 35 சென்டிமீட்டர்னு வரும். சரிங்களா? இந்த மாடல்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் ஏ ஆப்ஷன். அடுத்தது பாருங்களேன். அடுத்து வரும் எண்ணை காண்க. இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 2 6 12 20 30. கொஞ்சம் சிம்பிளான சம் தான். சரிங்களா? வித்தியாசம் பாருங்களேன். வித்தியாசம் பார்த்தா என்ன வரும்? இங்க 4, இங்க 6, இங்க 8, இங்க 10. அப்ப அடுத்து என்ன வந்திருக்கணும்? நமக்கு 12ன்னு வந்திருக்கும். அப்ப இது ரெண்டையும் கூட்டினா இங்க என்ன வந்திருக்கணும் அப்படின்னா 42ன்னு வந்திருக்கணும். அப்பனா தான் இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்தா எனக்கு என்ன வரும்? 12ன்னு வரும். அப்ப நம்மளோட ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 42. சி ஆப்ஷன். கொஞ்சம் சிம்பிளான சம் தான். சரிங்களா? அடுத்து 51 51 மற்றும் 85 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை 51m - 85 என்ற வடிவில் எழுதினால் m இன் மதிப்பு என்ன? சரிங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த மாடல் வந்து கொஞ்சம் முக்கியமானது. இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கொஞ்சம் கேட்டிருக்காங்க. இது வேற ஒண்ணுமே இல்லை. என்னன்னா 51க்கும் 85க்கும் என்ன பாருங்கன்னா HCF பாருங்க. இதுக்கு எனக்கு ஒரு ஆன்சர் வருமா? அந்த ஆன்சரை நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 51m - 85ன்னு எழுதிக்கலாம். என்ன சொல்றாங்கன்னா 2 நம்பருக்கும் HCF பாருங்க, உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சரை நீங்க எப்படி எழுதிக்கலாம்னா இந்த ஃபார்மேட்ல எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ இது பாருங்களேன். 51 85 எந்த வாய்ப்பாடுமே போல அப்படின்னா பிரைம் நம்பரா போட்டு பாருங்க. பிரைம் நம்பர் என்ன சொல்லுவோம்? 7 11 13 17 அந்த மாதிரி போட்டு பாருங்க. இங்க நான் என்ன போட்டு பாக்குறேன் அப்படின்னா 17 போட்டு பாக்குறேன். 17 போட்டா என்ன வரும்? இங்க ஒரு 3, இங்க ஒரு 5. இதுக்கப்புறம் பொதுவா எதுவுமே வகுக்காது. அப்ப என்னோட HCF வந்து என்ன அப்படின்னா 17. இந்த 17 தான் நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 51m - 85ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ 51m - 85 ஈக்குவல் டு 17. அப்போ 51m ஈக்குவல் டு 17 - 85 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா பிளஸ் 85. அப்போ 92 102. அப்போ 51m ஈக்குவல் டு 102ன்னு வரும். m வந்து என்ன வரும்னா 2ன்னு வரும். ரெண்டையும் அடி கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 2ன்னு வரும். சரிங்களா? அப்போ இதுக்கு ஆன்சரு சி ஆப்ஷன். இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாடல்ல 10th ஸ்டாண்டர்ட் புக்ல கடைசியா 1 வேர்டு கொடுத்துருப்பாங்க. புக் பேக் பின்னாடி 1 வேர்டு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதுல இதே மாடல்ல ஒரு சம் இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்க. அந்த சம் நிறைய யாராவது கேட்டிருக்காங்க நமக்கு. சரிங்களா? அடுத்து வந்து
ஒரு விடுபட்ட எண்ணை கண்டறிக. சரிங்களா? இந்த மாடல்ல கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. இதுவே ஒரு வட்டம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது வேற ஒண்ணுமே இல்ல. என்ன அப்படின்னா 1 4 7 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 27. அதே மாதிரி 2 5 8 38 6 9 3 என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இது வேற ஒண்ணுமே இல்லை. இது ரெண்டையும் பெருக்குங்களேன். பெருக்குனா என்ன வரும்? 4 × 7 28ன்னு வரும். அதை மேல உள்ளதை மைனஸ் பண்ணியிருக்காங்க. 28ல 1 போயிடுச்சுன்னா 27. அதே மாதிரி இங்க 5 × 2 40ன்னு வரும். 40ல இருந்து மேல உள்ளதை மைனஸ் பண்ணுங்க. அப்போ 38. அதே மாதிரி பண்ண என்ன வரும்? 9 × 6 ஆன்சரு 54. 54ல இருந்து 3 கழிச்சா 51ன்னு வரும். அப்ப இதுக்கு ஆன்சரு சி ஆப்ஷன். 13வது கொஸ்டினுக்கு ஆன்சரு சி ஆப்ஷன். சரிங்களா? கொஞ்சம் சிம்பிளான சம் தான். இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து இரு எண்களின் கூடுதல் 288 அவற்றின் மீப்போவா 16 என்றவாறு எத்தனை ஜோடிகள் அமையும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ ஏதோ ஒரு 2 நம்பர் இருக்கு, எக்ஸ் ஒய். சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 8ம் 12ம் எடுத்துக்கிறேன். இது என்ன வாய்ப்பால்ல போகும்? 4ஆம் வாய்ப்பால்ல போகும். 4ஆம் வாய்ப்பால்ல போட்டா 3 இங்க சரி, இங்க நாங்க 8, இங்க 3 நாங்க 12. என்னோட எல்சிஎம் வந்து என்ன வரும்? 2 8 8 3 24. ஹச்சிஎஃப் என்ன வரும்? 4ன்னு வரும். சரிங்களா? அப்போ எனக்கு கொடுத்துருக்கிற நம்பரை எப்படி எழுதிக்கலாம்னு பாருங்களேன். 8 எப்படி எழுதிக்கலாம்? என்னோட ஹச்சிஎஃப் இன்ட்டு 2. 12 எப்படி எழுதிக்கலாம்? என்னோட ஹச்சிஎஃப் இன்ட்டு 3. ஹச்சிஎஃப் என்ன வருதோ அது இதோட ப்ராடக்டா இருக்கும். சரிங்களா? இப்போ இதுல பாருங்களேன். இரு எண்களின் கூடுதல் 288 அவற்றின் மீப்போவா ஹச்சிஎஃப் வந்து 16ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 2 நம்பர் எனக்கு எப்படி இருக்கும்னா மல்டிபிள் ஆஃப் 16ன்னு இருக்கும். சரிங்களா? 16x 16y இந்த ஃபார்மெட்ல இருந்தாதான் இது ரெண்டுக்கும் ஹச்சிஎஃப் பார்க்கும்போது எனக்கு 16ன்னு வரும். சரிங்களா? வேற ஒண்ணுமே இல்லை. என்ன நம்பர் கொடுத்தாலும் ஹச்சிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, அதை இதோட சேர்த்து விட்டுருங்க. இப்போ 14ன்னு கொடுத்தாங்கன்னா இங்க என்ன வரும்? 14x 14y. 18ன்னு கொடுத்தாங்கன்னா 18x 18y. அதுக்கப்புறம் சம்ம ப்ரொசீட் பண்ணுங்க. என்ன சொல்லியிருக்காங்க? இரு எண்களின் கூடுதல். அப்போ இந்த 2 நம்பரை கூட்டினா நமக்கு என்ன வருதான்? 288 வருதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இந்த 2ல இருந்து எதை காமனா எடுக்கலாம்? 16 காமனா எடுக்கலாம். எடுத்தா என்ன வரும்? x + y = 288. அப்போ x + y என்ன வரும் அப்படின்னா 288/16. அடி கொடுத்தீங்கன்னா 4 நாங்க 16, இங்க 7 நாங்க 28, ஈர் நாங்க 8. ஒரு நாள் 4, இங்க ஒரு நாள் 4, மிச்சம் 3 32 8. அப்ப 2 நம்பரை கூட்டினா எனக்கு என்ன வருதா? 18ன்னு வருது. அப்ப என்னென்ன பாசிபிள்னு எழுதுங்க. 1ஐயும் 17ஐயும் கூட்டினா 18 வரும். அதே மாதிரி 2 16, அடுத்து 3 15, 4 14, 5 13, அடுத்து 6 12, 7 11, 8 10, அடுத்து 9 9, அடுத்து 10 8. அதுக்கப்புறம் நம்பர் ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிடும். கரெக்டா? 8 10 இருக்கு, இங்க 10 8 இருக்கு. ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப இதோட நிப்பாட்டிருங்க. இப்போ 2 நம்பரை கூட்டினா 18 வருது. என்னென்ன பாசிபிள் இருக்கோ அது எல்லாத்தையும் எழுதிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த பேர்ல எது எதுக்கெல்லாம் ஹச்சிஎஃப் வந்து 1 வருதுன்னு பாருங்க. இப்போ இது ரெண்டுக்கும் ஹச்சிஎஃப் என்ன? 1. அப்ப இதை எடுத்துக்கலாம். இது ரெண்டுக்கும் ஹச்சிஎஃப் ரெண்டுமே எதுல போகும்? 2ஆம் வாய்ப்பால்ல போகும். அப்ப இதை எடுக்கக்கூடாது. இதுவும் 3ஆம் வாய்ப்பால்ல போகும். இதை எடுக்கக்கூடாது, இதை எடுக்கக்கூடாது. இது ரெண்டுக்கும் ஹச்சிஎஃப் பார்த்தா 1ன்னு வரும். அப்ப இதை எடுத்துக்கலாம். இது ரெண்டுக்கும் ஹச்சிஎஃப் வந்து 1 வராது. இது ரெண்டுக்கும் 1 வரும். அப்ப இதை எடுத்துக்கலாம். இதுக்கு வராது, இதுக்கும் வராது. அப்ப எனக்கு எத்தனை பாசிபிள் வருது? 1 2 3. அப்போ மொத்தமா எனக்கு எத்தனை ஜோடி கிடைக்கும்னா 3 ஜோடி கிடைக்கும். சரிங்களா? அப்ப ஆன்சரு 3ன்னு வரும். சரிங்களா? இந்த சம் கொஞ்சம் முக்கியம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? வேற ஒண்ணுமே இல்லை. ஹச்சிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, அதை அந்த நம்பரோட ப்ராடக்டா எழுதிருங்க. கூடுதல்னு கொடுத்தா கூட்டுங்க, பெருக்கு தொகைன்னு கொடுத்தா இங்க பெருக்கணும். அவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டையும் கூட்டினா 18. அப்ப என்னென்ன பாசிபிள் வருதோ அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி எழுதிட்டேன். எழுதுனதுக்கு அப்புறம் இந்த ஜோடியில எதுக்கெல்லாம் ஹச்சிஎஃப் 1 வருதுன்னு பாருங்க. அதை மட்டும் கலெக்ட் பண்ணி எழுதினீங்கன்னா அதான் நமக்கு தேவையான ஆன்சர். சரிங்களா? இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து 15.
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 12 மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எம்எக்ஸ் மைனஸ் 8 மீ போவா எக்ஸ் மைனஸ் 4 எனில் எம் இன் மதிப்பு என்ன? இதுல 2 வேலை இருக்கு சரிங்களா. இந்த மாடல் சம்ம கொஞ்சம் கேட்குறாங்க. இது 10th ஸ்டாண்டர்ட் புக்ல அதே மாதிரி பின்னாடி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும் சரிங்களா, அதை பாருங்க. மீ போவா என்ன கொடுத்துருக்காங்களோ அதை 0க்கு ஈக்குவல் பண்ணுங்க. எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் வந்து என்ன வரும்? 4ன்னு வரும். இது இருக்கட்டும். அடுத்து நமக்கு என்ன கேட்குறாங்க? எம் இன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த 2ல எம் எங்க இருக்குன்னு பாருங்க. இதுல தான் எம் இருக்கு. அப்போ இதையும் 0க்கு ஈக்குவல் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எம்எக்ஸ் மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எக்ஸ் ஈக்குவல் டு 4, அதை தூக்கி இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. பண்ணா என்ன வரும்? 4 ஸ்கொயர் மைனஸ் 4m மைனஸ் 8 ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ 4 ஸ்கொயர் பண்ணால் 16. இந்த மைனஸ் 4m அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் 4m இருக்கும். இங்கே மைனஸ் 8ன்னு இருக்கும் சரிங்களா. 16ல் 8 போயிடுச்சுன்னா 8ன்னு வரும். இங்கே 4m அடி கொடுத்தீங்கன்னா m ஈக்குவல் டு 2ன்னு வரும் சரிங்களா. அப்போ ஆன்சரு m ஈக்குவல் டு 2. வேற ஒன்றுமே இல்லை. HCF என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, அதை 0க்கு ஈக்குவல் பண்ணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. என்ன ஆல்பபெட் கேட்கறாங்கன்னு பாருங்க, அது கொடுத்துருக்கிறதுல எதுல இருக்குன்னு பாருங்க. 2வது இருக்கு. அப்போ அதையும் 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 4 இந்த இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஆன்சர் வரும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வரும் எண்ணை காண்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? 1 6 31 156. இங்க கொஸ்டின் மார்க்கு, இங்க 3906 சரிங்களா. இப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் வரும். வித்தியாசம் பார்த்தா என்ன வரும்? 5. இது ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்தா 25. இது ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்தா என்ன வந்திருக்கும்னா 125. என்ன பண்ணியிருக்காங்க? 5√1 5√2 5√3. அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும்? 5√4ன்னு வந்திருக்கணும். 5√4ன்னா என்ன வரும்? 625. இப்போ இது ரெண்டையும் கூட்டுங்களேன். கூட்டினா என்ன வரும்? 5 6 கூட்டினா 1ன்னு வரும். கடைசி இலக்கம் 1 இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. 2 ஆப்ஷன் இருக்கும். அப்போ கூட்டிடுங்க. 625 156 1 7 8 7 781. அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும்னா 781. அப்படின்னா தான் இது ரெண்டையும் கழிக்கும் போது எனக்கு 625 வரும். ஆன்சரு ஏ ஆப்ஷன் சரிங்களா. அடுத்து 17 7072 8505 மற்றும் 9925 எக்ஸ் என்ற மிகப்பெரிய எண்ணால் அப்போ HCF பகுக்கும் போது மீதி முறையே 22 45 மற்றும் 55 தருகிறது எனில் எக்ஸில் உள்ள இலக்கங்களின் கூடுதல் என்ன? இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா 7072 எக்ஸ் அப்படின்னா மிகப்பெரிய எண்ணால வகுத்தா உங்களுக்கு மீதி என்ன வருதான்? 22. அதே மாதிரி 8505 அதே எக்ஸ் என்ற எண்ணால டிவைட் பண்ணீங்க அப்படின்னா என்ன மீதி வருதான்? 45 வருது. அதே மாதிரி 9925 எக்ஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய எண்ணால வகுத்தா மீதி எனக்கு என்ன வருதான்? 55 வருது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுல உள்ள இலக்கங்களின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்போ இந்த மாதிரி சம்ம கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. பண்ண என்ன வரும்? 70 72 மைனஸ் 22 கழிச்சிங்கன்னா 7050. அடுத்து 8505 மைனஸ் 45 கழிச்சிங்கன்னா என்ன வரும்னா 0 45ஆல கழிச்சிங்கன்னா 0. இங்கே 4 இங்கே 10 6 4 8 8460. இங்கே என்ன வரும்? 9925 மைனஸ் 55 கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 0 12ன்னு மாறும். 7 8 செக் பண்ணிடலாம். 55 இங்கே 0 இங்கே 8ன்னு மாறும். இங்கே 12. அப்போ 7 8 98 70ன்னு வரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வந்திருக்கிற ஆன்சருக்கு HCF பாருங்க சரிங்களா. என்ன நம்பர் இருக்கு? 7050 8460 9870 சரிங்களா. எல்லாத்துலேயும் ஒரு 0 இருக்கு. அப்போ ஹையஸ்டா 10ஆம் ஏற்பாடு போட்டலாம். 10ஆம் ஏற்பாடு போட்டால் என்ன வரும்?
705, இங்க 846, இங்க 987. அடுத்து என்ன வாய்ப்பாடு போடலாம் அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டினா 12ன்னு வரும். இது மூணையும் கூட்டினா என்ன வரும்? 12, 18. இங்க கூட்டினா 17, 24. அப்ப இது எல்லாமே என்ன வாய்ப்பாடுல போகும்னா மூணாம் வாய்ப்பாடுல போகும். மூணாம் வாய்ப்பாடுல போட்டா என்ன வரும்? ஈர்மூணு 6, மிச்சம் ஒரு 1. 10னா 3 3 9, மிச்சம் ஒரு 1 5. இங்க ஈர்மூணு 6, மிச்சம் ஒரு 2. 24னா 8 3 24. இங்க 2 3 9, ஈர்மூணு 6, மிச்சம் ஒரு 2. 27னா 9 3 27. இப்ப இதுக்கப்புறம் பாருங்க, இது எல்லாத்தையும் கூட்டினா 10. இங்க வந்து 12, 11, 14. அப்ப இங்க என்ன வாய்ப்பாடு போடுறது அப்படின்னு சொல்லி தெரியாது. சரிங்களா? இந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா இது அதே மாதிரி பிரைம் நம்பர்லயும் போகாது. நமக்கு பிரைம் நம்பர் என்ன சொல்லுவோம்? 7, 11, 13, 17. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா 235, 282, 329. என்ன பண்ணுங்க அப்படின்னா 2 நம்பருக்கு வித்தியாசம் பாருங்க. இங்க வித்தியாசம் பார்த்தா என்ன வரும்னா 47. அதே மாதிரி இங்க வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா 47. வித்தியாசம் வந்து பொதுவா 47ன்னு வருது. அப்ப இது என்ன வாய்ப்பாடுல போகும்னா 47 போடுங்க. 47 போட்டா இங்க 5 வரும், இங்க 6 வரும், இங்க 7ன்னு வரும். சரிங்களா? செக் பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் நேரம் எடுத்திருக்கும். கண்டிப்பா நீங்க இந்த சம் சால்வ் பண்ணும் போது இது கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும். அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா 2 நம்பருக்கு வித்தியாசம் பாருங்க. வித்தியாசம் பார்க்கும்போது பொதுவா ஒரு நம்பர் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த நம்பர்ல டிவைட் பண்ணி பாருங்க. 47 5ஆல பெருக்குனா இது கிடைக்கும், 6ஆல பெருக்குனா இது கிடைக்கும், 7ஆல பெருக்குனா இது கிடைக்கும். இதுக்கப்புறம் பொதுவா எதுவுமே வகுக்காது. அப்போ என்னோட ஹச்சிஎஃப் வந்து என்ன வரும் அப்படின்னா 10 × 3 × 47. ஒரு 0 போட்டுக்கலாம். இதை பெருக்குனா என்ன வரும்? 3 21, மிச்சம் 2, 3 12, 14ன்னு வரும். சரிங்களா? அப்போ எக்ஸ் அப்படிங்கிற எண் வந்து என்ன அப்படின்னா 1410ன்னு வரும். இப்போ கொஸ்டின் நமக்கு இது கேட்கல. என்ன கேட்கறாங்க அப்படின்னா இதுல உள்ள இலக்கங்களின் கூடுதல். அப்போ 1 + 4 + 1 + 0. அப்போ கூட்டினீங்கன்னா என்ன வரும்னா 6ன்னு வரும். சரிங்களா? அப்போ ஆன்சரு 6ன்னு வரும். சரிங்களா? இது எல்லாமே நீங்க செஞ்சிருவீங்க. இதுல நம்ம புதுசா கத்துக்கிட்டது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கப்புறம் என்ன வாய்ப்பாடு போறதுன்னு கொஞ்சம் டைம் எடுத்திருக்கோம். அந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி போட்டு பாருங்க. பொதுவா ஒரு நம்பர் வந்துச்சு அப்படின்னா அந்த நம்பரால டிவைட் பண்ணிருங்க. சரிங்களா? அடுத்த சம் இதே மாதிரி தான் கேட்டிருப்போம். 2270, 3739 மற்றும் 6677 ஆகிய எண்களை வகுக்கும் போது ஒரே மீதியை அங்க வந்து மீதி வேற வேற நம்ம கொடுத்திருந்தாங்க. 22, 45, 55 வேற வேற மீதி கொடுத்திருந்தாங்க. இங்க ஒரே மீதியை தரக்கூடிய மிக பெரிய எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கேயும் அதே மாதிரிதான். என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க? ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா 2 நம்பருக்கு வித்தியாசம் பாருங்க. என்னென்ன பார்க்கலாம்? 3739 - 2270. அதே மாதிரி இது ரெண்டும் 66 77 - 37 39. அதுக்கப்புறம் 1 2 2 3 3 1 66 77 - 2270. சரிங்களா? இப்போ இதை கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்னா 3739 2270. 9 இங்க 6 13 ஒரு 13 7 போயிடுச்சுன்னா 6 4 1 1469. இது ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்னு பாருங்க. 66 77 3739. இங்க 6ன்னு மாறும், இங்க 17. அப்ப 8 3 இங்க 5 இங்க 16 9 2 2938. அடுத்து இது ரெண்டையும் கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 7 0 4 4ன்னு வரும். சரிங்களா? 6677 2270 கழிச்சிங்கன்னா 7 0 4 4. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வந்திருக்கிற நம்பருக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். 1469
2938 4407. இதுவும் எனக்கு கொஞ்சம் பெரிய நம்பர். கொஞ்சம் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பரை ஒரு 2ஆல பெருக்குனீங்க அப்படின்னா இது எனக்கு கிடைச்சிரும் சரிங்களா. இதே நம்பரை ஒரு 3ஆல பெருக்குனீங்க அப்படின்னா இந்த நம்பர் கிடைச்சிரும் சரிங்களா. அப்போ சொன்னா அதே மாதிரிதான் ரெண்டு நம்பருக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 1469 வரும். அப்போ இதை போட்டீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா இங்க 1 வரும், இங்க 2 வரும், இங்க 3ன்னு வரும். இதுக்கப்புறம் பொதுவாக எதுவுமே டிவைட் ஆகாது. அப்போ நம்மளோட HCF வந்து என்ன வரும் அப்படின்னா 1469. ஆன்சரு டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும் சரிங்களா. ஸோ பெரிய நம்பரா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்போ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா 1469 வரும். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா 1469. ரெண்டுமே ஒரே நம்பர், அப்போ அதால டிவைட் பண்றோம். ஓகேவா. அடுத்து 19. அடுத்து வரும் எண்ணை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க 560 280 140 70. அடுத்தது என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா. இங்க பாருங்களேன் குறைஞ்சிட்டே போகுது. இப்போ 560 ஒரு 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 280ன்னு வரும். 280 ஒரு 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 140ன்னு கிடைக்கும். 140 ஒரு 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 70. அப்போ அடுத்து நமக்கு என்ன வரும் 70 ஒரு 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னா 35ன்னு வரும். அப்போ பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்ட். கொஞ்சம் சிம்பிளான சம் சரிங்களா. அடுத்து இரு எண்களின் மீச்சீமா மற்றும் மீப்போவா முறையே. எல்சிஎம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்க தப்பா கொடுத்துருக்காங்க. இங்க 48 வரும், இங்க 8 வரும். ஏன்னா எல்சிஎம் தான் நமக்கு பெருசா இருக்கும். எல்சிஎம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 48, HCF வந்து 8ன்னு வரும் சரிங்களா. அது போக என்ன சொல்லியிருக்காங்க அந்த இரு எண்களின் விகிதம். விகிதம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 2:3 அப்படின்னு என்ன கேட்டிருக்காங்க அவற்றில் மிக பெரிய எண்ணை காண்க. இந்த 2 நம்பர்ல எது பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப விகிதத்தை பாருங்களேன், விகிதத்துல எது பெருசா இருக்கு 3 தான் பெருசா இருக்கு சரிங்களா. அப்ப கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல பாருங்க எது 3ஆல டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. இது ஆகாது, இது ஆகாது, இது மட்டும்தான் ஆகும், இது ஆகாது சரிங்களா. அப்ப ஆன்சர் வந்து என்ன வரும்னா 24. இது வந்து ஆப்ஷன்ல இருந்து செக் பண்றது. ஒரிஜினலா நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இப்போ இது ரெண்டையும் எடுத்தேன் அப்படின்னா விகிதத்தையும் HCFையும் எடுத்தேன் அப்படின்னா என்ன பண்ணா அப்படி பெருக்குங்க. 2 16 3 24. அப்ப எது பெருசா இருக்கு 24. இதே இது எல்சிஎம்மையும் விகிதத்தையும் எடுத்தேன் அப்படின்னா டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணா என்ன வரும் 48/2 ஆன்சரு 24. 48/3 ஆன்சரு 16 சரிங்களா. ஷார்ட்டா பண்றது விகிதத்தை மூலமா பண்ணோம், சம்மா செஞ்சா இப்படித்தான் செய்யணும் சரிங்களா. அடுத்து 2/3 4/9 8/15 மற்றும் 10/21 மீ போவா. HCF வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. HCF ஆஃப் A/B C/D E/F அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா HCF கேட்குறாங்க. அப்போ மேல HCF பேசினா மீதி என்ன இருக்கும் LCM இருக்கும் சரிங்களா. அப்போ மேல உள்ள எல்லாத்துக்குமே HCF, கீழே உள்ள எல்லாத்துக்குமே LCM பார்க்கணும் சரிங்களா. இதான் ஃபார்முலா. இதே இது LCM கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் LCM கேட்குறாங்க. அப்போ மேல LCM கீழே HCF. மேல உள்ள எல்லா நம்பருக்கும் LCM கண்டுபிடிப்போம், கீழே உள்ள எல்லா நம்பருக்கும் HCF கண்டுபிடிப்போம். இந்த 2 ஃபார்முலா சரிங்களா. இப்போ நமக்கு HCF தான் கேட்குறாங்க. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க மேல உள்ள நம்பருக்கு HCF 2, 4, 8, 10. இது எல்லாத்தையும் பொதுவா எந்த நம்பர் வகுக்குமா 2 அப்படிங்கிற நம்பர் தான் வகுக்கும். அப்போ மேல 2 எடுக்கிற மாதிரி பார்த்தா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்போ டி ஆப்ஷன் நம்ம டைரக்டா போட்டுடலாம், செக் பண்ணி பார்த்துடலாம். எல்சிஎம் என்ன வரும் கீழே இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் 3, 9, 15, 21 சரிங்களா. அப்போ 3, 9, 15, 21 மூணாவது படம் போட்டா 1, 3, 5, 7. இதுக்கப்புறம் இது எதுவுமே பொதுவாக வகுக்காது. அப்போ நம்ம அப்படியே பெருக்கி விட்டுடலாம். எல்சிஎம் என்ன வரும்னா 3 × 3 ×
5 இன்ட்டு 7 3 9 9 45 45 இன்ட்டு 7 7 35 மிச்சம் 1 4 28 315 அப்போ ஆன்சரு ஸோ 2/315 சரிங்களா. அடுத்து தவறான ஒன்றை கண்டறிக. என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 10 14 28 32 64 68 132 சரிங்களா. இங்க என்ன பண்ணிருக்காங்க இதுலயும் பாருங்க இங்க 4 இங்க 14 வேற ஒண்ணும் இல்ல. இங்க இருந்து இங்க போகும்போது ஒரு 4 கூட்டுறாங்க, அடுத்து இங்க இருந்து இங்க போகும்போது ஒரு 2 பெருக்குறாங்க. இதே ப்ராசஸ் ஒரு 4 கூட்டுறாங்க ஒரு 2 பெருக்குறாங்க, இங்க ஒரு 4 கூட்டுறாங்க இதை 2 பெருக்குறாங்க. 2 பெருக்குனா என்ன வரும் 68 இன்ட்டு 2னா 2 16 மிச்சம் 1 136 வரணும். ஆனா நமக்கு என்ன இருக்கு 132 கொடுத்துருக்காங்க. அப்போ 132 தான் நமக்கு தவறான எண் சரிங்களா. அடுத்து ஒரு பாலினாமியல் கொடுத்து அதோட மீபோவா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்போ இதை வந்து ஷார்ட்டா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஏக்கு பதிலாக 1 போடுங்க. 1 போட்டா என்ன வரும் 1 ஸ்கொயர் மைனஸ் 8 இன்ட்டு 1 பிளஸ் 16 அப்போ 1 மைனஸ் 8 பிளஸ் 16 ஆன்சர் வந்து என்ன வரும் 9ன்னு வரும் சரிங்களா. அடுத்து 1 பிளஸ் 3 1 மைனஸ் 4 1 மைனஸ் 1 மைனஸ் 12 அப்போ இங்க என்ன வரும் 4 மைனஸ் 3 பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். இங்க ஒரு மைனஸ் 12 3 மைனஸ் 12 12 12 144. இப்போ வந்திருக்கிற ஆன்சருக்கு ஹச்சிஎஃப் பாருங்க. ஏன் ஹச்சிஎஃப் பார்க்குறோம்னா ஹச்சிஎஃப் தான் நமக்கு கேட்குறாங்க சரிங்களா. 144 அப்போ ரெண்டுக்கும் ஹச்சிஎஃப் பார்த்தா என்ன வரும்னா 9ன்னு வரும். செக் பண்ணி வேணா பாருங்க. 9 144 9ஆம் வாய்ப்பாடு போட்டா ஓர் 9 9 ஓர் 9 9 மிச்சம் ஒரு 5 54னா 9 54 16ன்னு வரும். இதுக்கப்புறம் ரெண்டையும் பொதுவாக எதுவுமே வகுக்காது. அப்போ என்னோட ஹச்சிஎஃப் வந்து 9ன்னு வரும். இப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல ஏக்கு பதிலாக என்ன போட்டோம் 1 போட்டோம். 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க, எதுக்கு 9 வருதுன்னு பாருங்க. இங்க போட்டா என்ன வரும் 1 மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயரு அப்போ மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயரு ஆன்சரு 4ன்னு வரும். அப்போ இது வராது. அடுத்து இதுல போடுங்க. இதுல போட்டா என்ன வரும் பி ஆப்ஷன் a மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயரு அப்போ 1 மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயரு மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயரு ஆன்சரு 9. அப்போ இது கரெக்டா வருது. இது மேபி வரலாம். அடுத்ததையும் செக் பண்ணிருங்க. செக் பண்ணா என்ன வரும் 1 பிளஸ் 3 ஹோல் ஸ்கொயரு அப்போ 4 ஸ்கொயரு ஆன்சரு 16ன்னு வரும். இது வராது. அடுத்து இங்க 1 பிளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் அப்போ 5 ஸ்கொயர் 25 இதுவும் எனக்கு வராது. அப்போ பி ஆப்ஷன் தான் எனக்கு கரெக்டா வரும் சரிங்களா. ஆன்சரு பி. இந்த மாடல் பார்த்துக்கோங்க. இதுலேயும் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நிறையா கேட்குறாங்க. இது வந்து 9th ஸ்டாண்டர்ட்லையும் 10th ஸ்டாண்டர்ட் புக்லையும் இந்த மாதிரி சம் இருக்கும். அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நல்லா சரிங்களா. அடுத்து வந்து தசம எண் கொடுத்து அதோட மீச்சிமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல நமக்கு ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ல கூட கொஞ்சம் கேட்டிருக்காங்க. என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க 0.63 10.5 2.1 4.2 இப்போ புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு இதுல 2 நம்பர் இருக்கு. இதுல 1 இதுல 1 இதுல 1 அப்போ எது ஹையஸ்டா இருக்கோ அத்தனை ஜீரோவால நம்ம பெருக்கணும். அப்போ 1 போட்டு 2 தான் ஹையஸ்ட். அப்போ 100ஆல பெருக்கணும். 100ஆல பெருக்கிட்டு கடைசியா எனக்கு ஆன்சர் வரும். அதை 100ஆல டிவைட் பண்ணிருங்க சரிங்களா. அப்போ பார்த்தா என்ன வரும் இதே 100ஆல பெருக்குனா 63. இதே 100ஆல பெருக்குனா ஒரு புள்ளிக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். அப்போ 105. 2.1 100ஆல பெருக்குனா ஒரு ஜீரோக்கு புள்ளி கேன்சல் ஆயிரும். அப்போ 210. அதே மாதிரி 4.2 இதை 100ஆல பெருக்குனா என்ன வரும் ஒரு ஜீரோக்கு ஒரு புள்ளி கேன்சல் ஆயிரும். அப்போ 420ன்னு வரும் சரிங்களா. அப்போ 63 105 210 420. இப்போ இந்த வந்திருக்கிறதுக்கு என்ன கேட்குறாங்க மீச்சிமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மீச்சிமா கண்டுபிடிச்சு பாருங்க. 7ஆம் வாய்ப்பாடு போடலாம். போட்டா 9 7 63 4 7 7 மிச்சம் 3 5 7 35 3 7 21 0
6 ஏழா 42 0ன்னு வரும் சரிங்களா. அடுத்து 3ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 3ஆம் வாய்ப்பாடு போட்டா 3 3 9 I 3 15 பை 3 30 20 3 60. திருப்பி 5ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 5ஆம் வாய்ப்பாடு போட்டா என்ன வரும்? 3 5 2 10 4 20. அடுத்து 2ஆம் வாய்ப்பாடு 3 5 1 2. இதுக்கப்புறம் பொதுவா எதுவுமே போகாது. அப்ப அப்படியே பெருக்கிடுங்க. பெருக்கினா என்ன வரும்? 7 × 3 × 5 × 2 × 3 × 5 × 2 சரிங்களா. 3 ஏழா 21 I 2 10 பை 3 இங்க ஒரு 3 போட்டுக்கலாம். அடுத்து I 2 10. அப்போ 21 3 என்ன வரும்? 63 ஒரு 2 0 சரிங்களா. ஆன்சரை இதை குறிக்க கூடாது, எதால பெருக்கணும்? 100ஆல நம்ம பெருக்கணும் கரெக்டா. அப்போ கடைசி ஆன்சரை என்ன பண்ணணும்னா 100ஆல வகுத்து விட்டுறணும். அப்போ டிவைட் பண்ண என்ன வரும்? 2 0க்கு 2 0 போயிடும். ஆன்சரு 63ன்னு வரும் சரிங்களா. அந்த மாடல ப்ரீவியஸ் இயர்ல கொஞ்சம் கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ ஆன்சரு 63. அடுத்து 25வது கொஸ்டின். 25வது கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இரு எண்களின் மீப்போவா மற்றும் மீச்சிமா முறையே. HCF வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 75, எல்சிஎம் வந்து 450. முதல் எண்ணை 3ஆல் வகுக்கும் போது ஈவு 75 கிடைக்கிறது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது ஏதேனும் இரு எண்கள். இப்போ முதல் நம்பரு எக்ஸ், இத நான் 3ஆல வகுத்தா எனக்கு ஈவு என்ன கிடைக்கும்? 75 கிடைக்கும். இப்படி வகுக்கும் போது எனக்கு மீதி வந்து கண்டிப்பா 0 தான் வரும். அந்த அசம்ஷன் தான் நம்ம கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அப்ப இந்த நம்பரை நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா இது ரெண்டையும் பெருக்கிடுங்க. 3 × 75 வர்ற மீதியை கூட்டி விட்டுறணும். அப்ப இதை பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? I 3 15 மிச்சம் 1 3 வேளா 21 22 சரிங்களா. அப்ப அவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்ல இருந்து எக்ஸ் வந்து என்ன வரும்னா 225. என்ன கேட்குறாங்க? இரண்டாவது எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒய் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. என்ன கொடுத்துருக்காங்கன்னா HCF LCM நம்ம கொடுத்துட்டாங்க. 2 நம்பர்ல முதல் நம்பரை 3ஆல வகுத்தா எனக்கு ஈவு வந்து 75 கிடைக்குது. அப்போ இந்த நம்பரை நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இது ரெண்டையும் பெருக்கிறது தான் அந்த நம்பர் சரிங்களா. இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா இருக்கு? கொடுத்துருக்கிற 2 நம்பரை பெருக்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அந்த 2 நம்பருக்குரிய எல்சிஎம்மையும் அந்த 2 நம்பருக்குரிய HCF-ஐயும் பெருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ எக்ஸ் வந்து என்ன? 225 × ஒய், எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க? 450, HCF வந்து 75 சரிங்களா. அப்போ ஒய் வந்து என்ன வரும் அப்படின்னா 450 × 75 பை 225. 225 25 இங்க 2ன்னு வரும். அப்ப இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா என்ன வரும்னா 150. அப்ப ரெண்டாவது நம்பர் வந்து நமக்கு என்னன்னா 150ன்னு வரும் சரிங்களா. அடுத்து 26வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? தவறான எண்ணை கண்டறிய. என்ன கொடுத்துருக்காங்க? 4 10 22 46 96 190 382 சரிங்களா. தவறான எண்ணை கண்டறிய. அப்ப இதை வித்தியாசம் பாருங்களேன். வித்தியாசம் பார்த்தா என்ன வரும்? 6 இங்க 12 இங்க 24 இங்க 50ன்னு வந்திருக்கு சரிங்களா. இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதை 2ஆல பெருக்கினா இது வரும், இதை 2ஆல பெருக்கினா இது வரும். அப்ப இங்க எனக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 24 2ஆல பெருக்கினா, அதாவது 6 2ஆல பெருக்கினா 12 வரும், 12 2ஆல பெருக்கினா 24 வரும், 24 2ஆல பெருக்கினா 48ன்னு எனக்கு வந்திருக்கணும். ஆனா எனக்கு என்ன வந்திருக்கு? 50ன்னு வந்திருக்கு. அப்ப எது தப்பா இருக்குன்னா 96 தான் எனக்கு தப்பா இருக்கு சரிங்களா. அப்ப ஆன்சரு 96. இதுல மேக்சிமம் நம்ம எப்படி கேட்டிருக்கோம் அப்படின்னா வித்தியாசம் பாக்குற மாதிரி தான் நம்ம கேட்டிருக்கோம் சரிங்களா. 2 நம்பருக்கு வித்தியாசம் பார்த்து அதன் மூலியமா கண்டுபிடிக்கிற மாதிரி தான் கேட்டிருக்கோம். இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ரிவிஷன் எக்ஸாம் அப்போ இடையில ரிவிஷன் கொடுப்போம், அப்போ வேற வேற மாடல சம்ஸ் தருவோம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் இந்த மாடலும் நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ இங்க 48 வந்திருந்தா என்ன வந்திருக்கும் அப்படின்னா 94ன்னு வந்திருக்கும். அடுத்து இங்க 96ன்னு வந்திருக்கும். இப்போ ரெண்டையும் கூட்டினா எனக்கு கரெக்டா வருது. அப்போ இதுதான் எனக்கு தப்பா இருக்கு சரிங்களா. அடுத்து
3500 எந்த மிக சிறிய எண்ணை கூட்டும் போது அது 42, 49, 56 மற்றும் 63 வகுப்படும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ 3500 என்ற எண்ணுடன், சரிங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் இந்த இதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்சிஎம் பாருங்க. எல்சிஎம் பார்த்தா என்ன வரும்? 42, 49, 56, 63. என்ன வாய்ப்பாடு போடலாம்? 7ஆம் வாய்ப்பாடு போடலாம். 7ஆம் வாய்ப்பாடு போட்டா 6 7 42, 7 7 49, 8 7 56, 9 7 63. அடுத்து 3ஆம் வாய்ப்பாடு போடணும். 3 6 7 8 3 3 9. அடுத்து 2ஆம் வாய்ப்பாடு 1 7 4 3. இதுக்கப்புறம் பொதுவாக எதுவுமே போகாது. அப்போ எல்லாத்தையும் பெருக்கிறது தான் எனக்கு எல்சிஎம். சரிங்களா? 7 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 7 இன்ட்டு 4 இன்ட்டு 3 பெருக்குனா என்ன வரும்? 3 வேளா 21 42 இன்ட்டு 4 ஏழா 4 3 12 12 என்ன வரும்னா 84ன்னு வரும். சரிங்களா? அப்போ இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? 84 42 ஈர்னாங்க 8 ஈரெட்டா 16 நானாங்க 14 மிச்சம் 1 நான் 8 32 33. அப்போ 8 2 மிச்சம் 1 5 3528. அப்போ என்னோட எல்சிஎம் வந்து என்ன வந்திருக்குன்னா 3528. இப்போ இதோட எந்த நம்பரை கூட்டினா எனக்கு 3528 வரும்னு பார்த்தா 28 கூட்டினா மட்டும்தான் எனக்கு வரும். சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து 28ன்னு வரும். ஓகேவா? அடுத்து வரும் எண்ணை கண்டறிய. சரிங்களா? இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும், கொஞ்சம் கஷ்டமான சம் தான். இப்போ எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கலப்பு பின்னத்துல கொடுத்துருக்காங்க, அதாவது மிக்சட் ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இப்போ அதை சேஞ்ச் பண்ணுங்க. 11 1/9 இதை பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? 11 × 9 + 1/9. அப்போ 99 100/9. அடுத்து என்ன இருக்கு? 12 1/2. அப்போ இதை பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? 24 24 + 1னா 25/2. அடுத்து 14 2/7. அப்போ என்ன வரும்? 98 98 + 2னா 100/7. அடுத்து 16 2/3. அப்போ என்ன வரும்? 48 48 + 2னா 50/3. இப்போ இதையும் பாருங்களேன். 100 இருக்கு 100 இருக்கு 9 இருக்கு இங்க 7 இருக்கு. அப்போ இங்க என்ன வந்திருக்கணும் அப்படின்னா 8ன்னு இங்க வந்திருக்கணும், இங்க 100ன்னு வந்திருக்கணும். சரிங்களா? அப்பதான் கரெக்டா வரும். பாருங்களேன், 100 100 100 9 8 7. இதை 4ஆல பெருக்குங்க, இதையும் 4ஆல பெருக்குங்க. பெருக்குனீங்கன்னா இது வரும். அப்ப இங்க எனக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 100/6ன்னு வந்திருக்கும். கரெக்டா? அப்ப அடுத்த நம்பர் எனக்கு என்ன வந்திருக்கணும்? 100/5ன்னு வந்திருக்கணும். கேன்சல் பண்ணீங்கன்னா 20. அப்ப ஆன்சரு 20ன்னு வரும். சரிங்களா? ஸோ 100/9 100/7ன்னு வந்திருக்கு. அப்போ மிட்ல என்ன இருக்கும் அப்படின்னா 100/8ன்னு வந்திருக்கும். அப்படின்னா தான் எனக்கு ஆர்டரா வரும். 100 100 100 100ன்னு வரும். அப்படியே குறைச்சிட்டே வருவாங்க கீழே உள்ளதை மட்டும். 9 8 7 6 5. சரிங்களா? அப்போ ஆன்சரு 20. கொஞ்சம் டைம் எடுக்கிற சம் தான், இது கொஞ்சம் யோசிக்கிறது கஷ்டமா இருந்திருக்கும். சரிங்களா? அடுத்து 27 18 15 மற்றும் 12 ஆகியவற்றால் சரியாக வகுப்படக்கூடிய மிக பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ எல்லாத்துலேயுமே பாருங்களேன், பொதுவாக எந்த நம்பர் வகுக்கும்? 3 அப்படிங்கிற நம்பரை வந்து இதில் இருக்கிற எல்லா நம்பரையும் வகுக்கும். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் செக் பண்ணி பாருங்க. ஆப்ஷனில் செக் பண்ணும்போது எந்தெந்த நம்பர்லாம் 3ஆல டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. இதை கூட்டினா என்ன வரும்? 16 19. 19 வந்து 3ஆல டிவைட் ஆகாது. இங்கே கூட்டினா 9 பண்ணிவிட்டா 10, இங்கேயும் 17ன்னு வரும். சரிங்களா? 17 வந்து 3ஆல டிவைட் ஆகாது. இங்கே கூட்டினா 16ன்னு வரும். 16ம் நமக்கு 3ஆல டிவைட் ஆகாது. இங்கே கூட்டினீங்கன்னா 16 18. 18 வந்து எனக்கு 3ஆல டிவைட் ஆகும். அப்போ ஆன்சரு டி ஆப்ஷன். சரிங்களா? ஆப்ஷன்லேருந்து போகிறது பார்த்துருக்கோம். இப்போ ஒரிஜினலாக எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா மிகப்பெரிய 4 இலக்க எண். அப்போ ஃபர்ஸ்ட் 4 இலக்க எண். நான்கு இலக்க எண் அது எப்படி இருக்கும்னா மிகப்பெரிய நம்பரா இருக்கும். அப்போ 4 9. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம் பார்க்கணும். என்னென்ன நம்பர்னா அவங்க கொடுத்துருக்கிற நம்பருக்கு 27 18 15 12. சரிங்களா?
இப்போ இதுக்கு எல்சிஎம் பாருங்களேன். எல்சிஎம் பார்த்தா என்ன வரும்? சாரி, 27 27 18 15 12 மூணாம் வாய்ப்பாடு போடலாம். மூணாம் வாய்ப்பாடு போட்டால் என்ன வரும்? 9 27 6 18 5 15 4. அடுத்து மூணாம் வாய்ப்பாடு 3 9 3 6 5 4. அதுக்கப்புறம் ரெண்டாம் வாய்ப்பாடு 3 1 5 2. இதுக்கப்புறம் எதுவும் போகாது. அப்போ அப்படியே பெருக்கிடுங்க. எல்சிஎம் வந்து என்ன வரும் அப்படின்னா 3 × 3 × 2 × 3 × 5 × 2. 3 9 9 2 18 18 3 54ன்னு வரும். 2 10. அப்போ ஒரு 0 சேர்த்துக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? 4 இலக்க எண் அடுத்து கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சிஎம் பார்க்குறோம். தேர்ட் ஸ்டெப் வந்து அந்த 4 இலக்க எண்ணை என்னோட எல்சிஎம்மால நான் டிவைட் பண்றேன். சரிங்களா? அதான் லாஸ்ட் ஸ்டெப். 9 9 9 9 540. அப்போ ஒன் டைம் போடலாம். 540. மீதி என்ன வரும்னா 9 5 4. இந்த 9 அப்படியே கீழே இறக்கிடுங்க. திருப்பி எத்தனை தடவை போடலான்னு பாருங்களேன். ஒரு 8 தடவை போட்டு பார்ப்போம். 0 4 8 32 மிச்சம் 3 5 8 40 43. 9 போட்டால் எக்ஸஸாக போயிடும். அப்போ ஒரு 8 தடவை போடலாம். 4320ன்னு வரும். சரிங்களா? இதை கழிங்களேன். 9 7 2. ஸோ இதுக்கப்புறம் என்னால் போட முடியாது. சரிங்களா? அப்போ எனக்கு தேவையான எண் வந்து என்ன அப்படின்னா என்னோட மிகப்பெரிய 4 இலக்க எண் மைனஸ் என்னோட மீதி. சரிங்களா? அப்போ என்ன வரும்? 9 9 9 9 மைனஸ் 279 கழிச்சிங்கன்னா 0 2 7 9. அப்போ 97 20. அப்போ ஆன்சர் வந்து 97 20 கரெக்டாக வந்துருச்சு. சரிங்களா? அப்போ இந்த மெத்தட் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன்லேருந்து போகிறத செக் பண்ணி பாருங்க. சம்மப்படி செய்யணும் அப்படின்னா இந்த மாடலில் செய்யணும். சரிங்களா? இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாடல் சம் வந்து கொஞ்சம் முக்கியமானது. இதுவும் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். சரிங்களா? லைட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. சாப்டர் 2ல இருக்கும். சரிங்களா? அடுத்து 30வது சம். அடுத்து வரும் எண்ணை கண்டறிக. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5, 11 23 47 95. சரிங்களா? இப்போ வித்தியாசம் பார்த்தா என்ன வரும்? 6. இங்கே 12. இங்கே 24. இங்கே 48. ஏன்னா இதை 2ஆல பெருக்கியிருப்பாங்க. அடுத்து இதை 2ஆல பெருக்கியிருக்காங்க. இதை 2ஆல பெருக்கியிருக்காங்க. அப்போ அடுத்து என்ன வரும்னா இங்கே 96ன்னு வந்திருக்கணும். சரிங்களா? 48 2ஆல பெருக்குனா 96. அப்போ இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 90 90னா 180 185 6னா 191ன்னு வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 190. கொஞ்சம் சிம்பிளான சம். டிஃபரன்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். சரிங்களா? 31வது கொஸ்டின். 31வது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். 3 வெவ்வேறு சாலையில் உள்ள விளக்குகள் 72 108 48 வினாடிகளில் ஒளி எழுப்புகின்றன. அவை அனைத்தும் காலை 9:30க்கு 3மே ஒன்னா ஒளி எழுப்புது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அப்பனா ஒன்றாக ஒளிப்பினால் மீண்டும் எப்போது ஒன்றாக ஒளி எழுப்பும்? 9:30க்கு அப்புறம் மீண்டும் எப்போ எல்லாமே ஒன்னா அடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி சம்ல என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிங்க. 6ஆம் வாய்ப்பாடு போடுங்க. போட்டா என்ன வரும்? 12 72 1 6 மிச்சம் 4 8 48. அடுத்து திருப்பி 8 48. அடுத்து 2ஆம் வாய்ப்பாடு போட்டா 6 2 12 9 2 18 4 2 8. அடுத்து திருப்பி 2ஆம் வாய்ப்பாடு போட்டா 3 2 6 இங்க 9 இங்க 2 அப்படியே வரும். அடுத்து திருப்பி 3ஆம் வாய்ப்பாடு போட்டா 1 3 2. அப்போ என்னோட எல்சிஎம் வந்து என்ன வரும் அப்படின்னா 6 × 2 × 2 × 3 × 3 × 2. அப்போ 6 2 12 12 2 24 24 3 72 72னா 216 × 2 எவ்வளோ வரும்னா 432
வினாடிகள்னு வரும். சரிங்களா? இப்ப இந்த வினாடிகளை என்ன பண்ணணும்னா நிமிடத்திற்கு மாத்தணும். நிமிடத்துக்கு மாத்தினா என்ன பண்ணணும்னா அப்படி டிவைட் பண்ணுங்க. என்ன இருக்குன்னா 432 60ஆல டிவைட் பண்ணுங்க. அப்போ 6 7 42 420 மீதி 12 வரும். அப்போ 7 நிமிடம் 12 வினாடின்னு வரும். அப்போ இதோட ஒரு 7 நிமிடம் 12 வினாடியை கூட்டி விட்டுருங்க. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா 9 மணி 37 நிமிடம் 12 வினாடி அப்படின்னு சொல்லி வரும். அப்போ ஆன்சரு பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். சரிங்களா? அடுத்து 32வது கொஸ்டின். தவறான எண்ணை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? 169 9 25 16 49 121. இப்போ இது வந்து எதோட ஸ்கொயரு? 13ஓட ஸ்கொயரு. இது வந்து 3 ஸ்கொயரு. இது வந்து 5 ஸ்கொயரு. இது வந்து 4 ஸ்கொயரு. இது வந்து 7 ஸ்கொயரு. இது வந்து 11 ஸ்கொயர். அப்போ இதுல பாருங்களேன் எது மட்டும் வித்தியாசம் இருக்கு? இது எல்லாமே என்ன அப்படின்னா நமக்கு பிரைம் நம்பர். இது மட்டும்தான் என்ன நம்பரு? காம்போசிட் நம்பர். இது மட்டும் தான் 4ஓட ஸ்கொயர்னு இருக்கு. அப்ப இதுல வித்தியாசமான எண் என்ன வரும்னா 16ன்னு வரும். மற்ற எல்லாமே என்ன அப்படின்னா பகா எண்ணோட ஸ்கொயர். சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இரு எண்களின் மீச்சிமா ஆனது அவற்றின் மீப்போவாவை போல் 96 மடங்கு. மேலும் மீச்சிமா மற்றும் மீப்போவாவின் கூடுதல் 2760. ஒரு எண் 210 எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எல்சிஎம் எப்படி இருக்குன்னா HCF போல் 91 மடங்கு. சரிங்களா? இதை 1ன்னு எடுத்துக்கிடும். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? மீச்சிமா மற்றும் மீப்போவாவின் கூடுதல். எல்லையும் ஹச்சையும் கூட்டினா நமக்கு என்ன வருதா? 2760. இதை 2ன்னு எடுத்துக்கிடும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு எண் வந்து 210 அப்படின்னா இன்னொரு நம்பர் வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ 1வது ஈக்குவேஷனுக்கு 2வது சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? எல் இருக்கிறதுல நான் என்ன போட்டேன்னா அப்படின்னா 91 ஹச் பிளஸ் இங்க ஒரு ஹச் ஈக்குவல் டு 2760. இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 92 ஹச் ஈக்குவல் டு 2760ன்னு வரும். அப்ப எனக்கு ஹச் என்ன வரும் அப்படின்னா 2760/92ன்னு வரும். அப்போ 2ஆல் அடி கொடுத்தா 46. இங்க 1 2 2 2 6 மிச்சம் ஒரு 1 8 2 16 ஒரு 0 திருப்பி 23. இங்க வந்து என்ன வரும்னா 6 2 12 மிச்சம் ஒரு 1 9 2 18 0 ஒரு 23 23 இங்க 3 30 வரும். அப்போ கட்சி வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 30ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ அடுத்து எல்சிஎம் என்ன வரும்? எல்சிஎம் வந்து 91 கட்சின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 91 × 30. சரிங்களா? இது பெருக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். எக்ஸையும் கொடுத்துருக்க 2 நம்பரை பெருக்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அதோட எல்சிஎம்ஐயும் HCF-ஐயும் பெருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? அப்ப எல்சிஎம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஒரு நம்பர் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 210. அப்ப 210 × y = எல்சிஎம் வந்து 91 × 30. HCF வந்து ஒரு 30. நமக்கு தேவை y தான். அப்போ அதை கீழே கொண்டு வந்துருங்க. 91 × 30 × 30/210 அடி கொடுத்தீங்கன்னா ஒரு 0 கேன்சல் ஆயிரும். ஒரு 3 3 இங்க 7 1 இங்க 13 வரும். அப்ப பெருக்கினீங்கன்னா 13 3 390 வரும். அப்ப 2வது நம்பர் வந்து நமக்கு என்னன்னா 390. சரிங்களா? ஸோ இந்த மாடல் சம்ம கொஞ்சம் கேட்டிருக்காங்க, நமக்கு முக்கியமானது. சரிங்களா? அடுத்து 34வது சம். 34 என்ன கொடுத்துருக்காங்க? x² - 8x + 15, x² - 5x + 6 ஆகியவற்றின் மீச்சிமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ x² - 8x + 15 = இதை எப்படி பிரிக்கலாம்? பெருக்குனா 15 வரணும், கூட்டினா -8 வரணும். அதாவது இங்க ஒரு நம்பர் எழுதுவேன், இங்க ஒரு நம்பர் எழுதுவேன். இந்த 2 நம்பரையும் பெருக்குனா இந்த ஆன்சர் வரணும். அதே 2 நம்பரை கூட்டினா -8ன்னு வரணும். சரிங்களா? அப்ப எப்படி பிரிக்கலாம்? இங்க ஒரு -5 -3 ரெண்டையும் பெருக்குனா 15, ரெண்டையும் கூட்டினா 8. சரிங்களா? -8. அப்ப என்ன வரும்னா x - 5 ×
எக்ஸ் மைனஸ் த்ரீன்னு வரும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, பெருக்குனா 6 வரணும், கூட்டினா -5 வரணும். அதே மாதிரி ரெண்டு நம்பரை நம்ம பிரிக்கணும், அந்த ரெண்டு நம்பரை பெருக்குனா இந்த ஆன்சர் வரணும், அதே ரெண்டு நம்பரை கூட்டினா -5ன்னு வரணும். சரிங்களா? அப்ப எப்படி பிரிக்கலாம், -3 -2ன்னு பிரிக்கலாம். சரிங்களா? அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. அப்ப எனக்கு எல்சிஎம் என்ன வரும் அப்படின்னா, ரெண்டுலேயும் பொதுவா என்ன இருக்கு, எக்ஸ் மைனஸ் 3, அது போக ரிமைனிங் உள்ள எல்லாத்தையும் எழுதிடணும். ரிமைனிங் என்னென்ன இருக்கு, எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5. அப்ப ஆன்சர் என்ன வரும்னா ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். சரிங்களா? அடுத்து 35வது சம். 35வது சம் வந்து என்ன அப்படின்னா ஒரு தியரி ப்ராப்ளம். நம்ம படிச்சதெல்லாம் இதில் அப்ளை பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, மீப்போவா எப்போதும் மீச்சிமாவின் மடங்காக அமையும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, HCF எப்படி இருக்கும்னா சம் மல்டிபிள் ஆஃப் எல் அப்படின்னு சொல்லி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, HCF வந்து எல்சிஎம்மோட பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரெண்டு நம்பருக்கு நீங்க HCF பாத்தீங்கன்னா, எந்த ரெண்டு நம்பர் எடுத்து HCF பார்த்தாலும் எனக்கு எல்சிஎம்மோட பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நமக்கு தப்பான ஸ்டேட்மெண்ட். எக்ஸாம்பிள் பாருங்களேன், 4 8 4ஆம் வாய்ப்பாடு போட்டா என்ன வரும், 1 2 2னா 1 1. அப்ப என்னோட HCF வந்து 4ன்னு வரும், எல்சிஎம் வந்து 8ன்னு வரும். இருக்கிறதுல பெருசு வந்து என்னன்னா எல்சிஎம், HCF வந்து 4. எந்த ரெண்டு நம்பர் எடுத்தாலும் எல்சிஎம் தான் நமக்கு பெருசா வரும், HCF வந்து நமக்கு சின்ன நம்பரா வரும். அப்போ ஒன்னாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, எம் என்ற எண்ணானது என் என்ற எண்ணை முழுவதுமாக வகுக்கும் எனில் எம் கமா எண்ணின் மீச்சிமா வந்து என்னன்னா அந்த ரெண்டு நம்பரை பெருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இது செக் பண்ணி பார்க்கலாம். எண்ணை வந்து நான் 8ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? எம் வந்து 2. அப்ப 2 வந்து 8 முழுசா வகுத்துருமா? இப்ப இது ரெண்டுக்கும் பாருங்களேன், எல்சிஎம் பாருங்களேன், பார்த்தா என்ன வரும், 2 4 1. அப்ப என்னோட எல்சிஎம் வந்து என்ன வரும்னா 2 × 4, அதாவது 8. 8 அப்படிங்கிறது என்ன எடுத்திருக்கோம், என்னன்னு வரும். சரிங்களா? இது ரெண்டையும் பெருக்குனா என்ன வரும், 16ன்னு வரும். அப்போ எல்சிஎம் வந்து 16ன்னு சொல்றாங்க, ஆனா எனக்கு இங்க என்ன வந்திருக்கு, 8ன்னு வந்திருக்கு. சரிங்களா? அப்போ இதுவும் நமக்கு தப்பு. அடுத்து P என்பது ஒரு பகா எண். பகா எண்ணா பிரைம் நம்பர். Q என்பது ஒரு பகு எண். பகு எண்ணா காம்போசிட் நம்பர். எனில் மீப்போவா P, Q எப்போதும் 1 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஒரு பிரைம் நம்பர் எடுக்கிறேன், அதே நேரத்துல ஒரு காம்போசிட் நம்பர் எடுக்கிறேன். இது ரெண்டுக்கும் நீங்க HCF பாத்தீங்க அப்படின்னா எப்போதும் 1 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? செக் பண்ணி பார்க்கலாம். இது 3ன்னு எடுத்துக்கிறேன், காம்போசிட் நம்பர் வந்து 8ன்னு எடுத்துக்கிறேன். காம்போசிட் நம்பர்னா வேற ஒண்ணு இல்ல, 1ஆலையும் தன்னாலையும் தவிர்த்து வேற ஏதாச்சும் நம்பரால டிவைட் ஆகணும். அப்போ இது 1ஆல டிவைட் ஆகும், 8ஆல டிவைட் ஆகும், அது போக 2ஆலையும் 4ஆலையும் டிவைட் ஆகும். சரிங்களா? இப்போ இது ரெண்டுக்கும் HCF பார்த்தா என்ன வரும், ரெண்டே பொதுவா 1 மட்டும்தான் வகுக்கும். சரிங்களா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுப்போம். P வந்து நான் வந்து 7ன்னு எடுத்துக்கிறேன். Q வந்து எப்படி எடுத்துக்கலாம், 14ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து எனக்கு பிரைம் நம்பரு, இது வந்து எனக்கு காம்போசிட் நம்பர். சரிங்களா? அப்ப இது ரெண்டுக்கு நான் HCF பார்த்தா என்ன வரும், எனக்கு 7 14. 7ஆல போட்டா 1 2. அப்ப என்னோட HCF வந்து என்ன வரும்னா இந்த கேஸ்ல 7ன்னு வருது. சரிங்களா? அப்போ இந்த Q அப்படிங்கிற நம்பரை பொறுத்து எனக்கு HCF 1 வரலாம் அல்லது அதுக்கு ஏத்தாப்புல வரலாம். அப்ப எப்போதும் 1 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அப்போ மூணாவது தப்பு. நாலாவது என்ன சொல்றாங்க, 2m, 3n என்ற வடிவில் அமையும் எண்களின் மீப்போவா வந்து 1 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இப்ப இதுவரை பார்த்தது கூட சொல்லிடலாம், இது வராது, இது வராது, இது வராது, இது மட்டும்தான் எனக்கு கரெக்டா வர்ற மாதிரி இருக்கு. செக் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் எம்முக்கு பதிலாக 1, எண்ணுக்கு பதிலாக 1 போடும். அப்போ இது ரெண்டுக்கும் HCF பார்த்தா எனக்கு என்ன வரும், HCF ஆஃப் 2, 3 வந்து என்ன வரும்னா ஆன்சரு 1ன்னு வரும். அப்போ நாலாவது மட்டும் எனக்கு சரியா இருக்கு. சரிங்களா? இந்த இதெல்லாம் வந்து இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்ல உள்ளது. சரிங்களா? கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து
என்ன சொல்லியிருக்காங்க, கொஸ்டின் மார்க் போட்டிருக்கிறதுல என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, இது வேற ஒன்றும் இல்லை. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கிருந்து இங்க வர்றதுக்கு இதை ரெண்டையும் பெருக்குறாங்க. பெருக்கி அதோட ஒரு 1 கூட்டுறாங்க. 3 15 + 1 16. அடுத்து இங்கிருந்து இங்க வர்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா 16 5ஆல பெருக்குறாங்க. பெருக்கி அதோட ஒரு 1 கூட்டுறாங்க. அடுத்து இங்கிருந்து இங்க போறதுக்கு 81ஐயும் 5ஐயும் பெருக்குறாங்க. பெருக்கிட்டு அதோட ஒரு 1 கூட்டுறாங்க. சரிங்களா, அப்ப இங்கிருந்து இங்க போறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 406 நடுவில் இருக்கிற நம்பரால பெருக்குவாங்க. பெருக்கி ஒரு 1 கூட்டி விட்டுருவாங்க. அப்ப என்ன வரும், 5 30 5 20 + 1. சரிங்களா, அப்போ 2031 வரும். சரிங்களா, டி ஆப்ஷன் நமக்கு கரெக்டா வரும். அடுத்து A1 B2 C3 அதாவது ஆல்பபெட்டோட பொசிஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு மீபோவா ஆஃப் D, H அதாவது HCF ஆஃப் D, H வந்து இதுக்கு ஒரு ஆன்சர் வரும். இந்த ஆன்சர் வந்து கீழே இருக்கிற எந்த ஆப்ஷனுக்கு கரெக்டா வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ டியோட பொசிஷன் என்ன வரும் 4, ஹச்சோட பொசிஷன் 8ன்னு வரும். அப்போ ரெண்டுக்கும் HCF பார்த்தா என்ன வரும்னா 4ன்னு வரும். சரிங்களா, இதே மாதிரி ஒவ்வொன்றா செக் பண்ணுங்களேன். இதுக்கு கரெக்டா வராது, இதுக்கு மட்டும் எனக்கு கரெக்டா வரும். சரிங்களா, அப்போ ஆன்சரு பி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். செக் பண்ணி பார்க்கணும்னா ஜியோட பொசிஷன் என்ன வரும் GH, இங்க 7 வரும். என்னோட பொசிஷன் 13 வரும் நினைக்கிறேன். சரிங்களா, இது ரெண்டுக்கும் HCF 1ன்னு வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டா வரும். சரிங்களா, அடுத்து 38வது தவறான எண்ணை கண்டறிய. என்ன கொடுத்துருக்காங்க, 3 10 27 4 16 64 5 25 125. இப்போ இது வேற ஒண்ணும் இல்லை, 4 அடுக்கு 1 4 அடுக்கு 2 4 அடுக்கு 3. இங்க 5 அடுக்கு 1 5 அடுக்கு 2 5 அடுக்கு 3. அப்ப இங்க என்ன வரும் 3 அடுக்கு 1 3 அடுக்கு 2 3 அடுக்கு 3. 3 அடுக்கு 2னா என்ன வந்திருக்கணும் 9 வந்திருக்கணும். ஆனா இங்க என்ன இருக்குன்னா 10ன்னு இருக்கு. அப்போ தவறான எண் வந்து 10. சரிங்களா, அடுத்து இப்போ இதுலயும் தவற இங்க என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது வேற ஒண்ணும் இல்ல, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா என்ன வரும் 4, அதை கியூப் பண்ணா 64. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா என்ன வரும் 6, அதை கியூப் பண்ணா என்ன வரும்னா 216ன்னு வரும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 3, அதை கியூப் பண்ணா 27. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 1, அதை கியூப் பண்ணா 1. அப்ப ஆன்சரு 216. சரிங்களா, அடுத்து 40வது கொஸ்டின். 3 இது கொடுத்துட்டு அதோட HCF என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி கணக்கு எக்ஸுக்கு பதிலாக 1 போடுங்க. 1 போட்டால் ஃபர்ஸ்ட் இது என்ன வரும் 2 + 13 + 27 + 23 7 கூட்டினா என்ன வரும் 30 57 70 72. அடுத்து 1 + 3 + 3 + 1. அப்போ இங்கே கூட்டினா 8. அடுத்து 1 + 2 + 1 இங்க கூட்டினா 4. அப்ப என்ன பார்க்கணும்னா HCF ஆஃப் 72 8 4. இதுக்கு HCF பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா எல்லாமே 4ஆல டிவைட் ஆகும். சரிங்களா, அப்ப எந்த ஆப்ஷனுக்கு 4 வருதுன்னு பாருங்க. இதுக்கு போட்டா என்ன வரும் 1 - 2 + 1. அப்ப 2 - 2 0ன்னு வரும். இங்க பார்த்தா என்ன வரும் 1 + 2 + 1 ஆன்சரு 4ன்னு வரும். அடுத்தது 1 + 2 - 5 ஆன்சரு 3 - 5 -2ன்னு வரும். அப்போ இதுவும் வராது. டி ஆப்ஷன் வந்து 1 - 2 - 1. அப்போ -2ன்னு வரும். அப்போ சி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக வருது. சரிங்களா, ஸோ டோட்டலாக ஒரு 40 கொஸ்டின் பார்த்துருப்போம். இந்த மாடல் சம் வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது. சரிங்களா, இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் சாப்டர் 3ல இதுக்குன்னே தனியா ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதுல இருக்கிற சம் எல்லாமே சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாடல்ல கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ டோட்டலா ஒரு 40 கொஸ்டின் நம்ம பார்த்துருப்போம். இதுல தவறான எண், விடுபட்ட எண், மீச்சிமா மீப்போ கான்செப்ட் பார்த்துருக்கோம். எல்லாமே முக்கியமானது. சரிங்களா, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.